உள்ளத்திலிருந்து நம்ம நினைச்சு பார்க்கணும். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து எத்தனையோ காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். ஒருவேளை என் வாழ்க்கை இதுதானா என்று சொல்லி முடிந்து போகணும்னு நினைச்சு கூட கர்த்தர் நம்ம இதுவரை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசு எத்தனையோ விதத்துல நம்மோடு கூட போராடி இருக்கிறார். இந்த உயிரை எடுத்துடலாமா, இல்ல தற்கொலை செய்து கொள்ளலாமா, இப்படி பல சமயங்களில பிசாசு எத்தனையோ போராட்டங்களை உண்டு பண்ணி நம்முடைய வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு நினைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில உருவாடி. ஆனா கர்த்தரோ நம்மோடு கூட இருந்து எல்லா காரியங்களிலும் நம்மை விடுவித்து அவருடைய ரத்தத்தினாலே நம்மை மீட்டு அவருடைய தழும்புகளினாலே நம்ம சுகமாக்கி இருக்கிறார். அவரை நாம் ஸ்தோத்திரத்தோடு கூட ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது நம்முடைய எல்லைகள் எல்லாம் விரிவாகும். யாபேசின் எல்லைகளை விரிவாக்கின தேவன் நம்முடைய எல்லைகளை விரிவாக்குவார். ஒருவேளை நீங்க குறைவுபட்டவர்களா இருக்கலாம், பொருளாதார பிரச்சனைகளோடு கூட இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு தெரியும் என்ன சூழ்நிலைகளை இவர்களை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு தெரியும். அப்படியாக அவரை உள்ளத்துல நன்றி செலுத்த ஆரம்பித்து அவரை துதிக்கும் பொழுது யாபேசின் எல்லைகளை விரிவாக்கின தேவன் நம்முடைய எல்லைகளை விரிவாக்குவார். அவரை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாம் அவரை ஆராதிப்போம். நன்றியால் துதிப்பாடு நம்பி சுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம்பி சுவை நாமாது என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் நல்லவர்
ஏறினோ மதினோ முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நம்ம பாடங்களா பாடிட்டு இருக்கோம். இன்னொரு புது அனுபவத்துக்குள்ளாக நம்ம போகிறோம். கர்த்தரை துதிப்பதற்கு ஒரு பாடல்களோ ஸ்தோத்திரங்களோ இல்லாம இன்னொரு புது அபிஷேகத்துக்குள்ளாக ஆண்டவரை நம்ம துதிக்கிறது
அது இன்னும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியங்களை அது உருவாக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது அநேகருடைய நுகங்களை முறிக்கும். பிசாசு எந்தெந்த விதத்துல எல்லாம் தன்னுடைய கட்டுகளினால கட்டி உங்களை ஒடுக்கி வச்சிருந்தானோ அந்த காரியங்கள் எல்லாம் அது விடுதலை ஆகும். அது நெருப்பு போல பற்றி எரியும். அந்த அனுபவங்களுக்குள்ளாக நம்ம கடந்து போகணும். வசனம் சொல்லுகிறது, ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்துல நம்ம பலப்பட்டு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் தன்னுடைய ஜனங்களுக்கு மேலாக அதை ஊற்றிக்கொண்டு அவர்களை ஆவிக்குள்ளாகவும் அக்கினிக்குள்ளாகவும் மாற்றுகிறவர். ஒரு விஷயம் நாம் ஸ்தோத்திரம் பண்ணி அவரை ஆவியிலே துதிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாடி அநேக அடையாளங்களுக்குள்ளாக நம்மை கொண்டு செல்ல போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விஷயம், இந்த அனுபவத்தை பெறாதவர்கள் இன்றைக்கு பெற்றுக்கொண்டு சொல்லி வாஞ்சிக்கிறோம். அவருடைய ஆவியின் பாஷையினாலே நம்ம பேசணும். ஒருவருக்குள்ளாக இருக்கிற ஒரு நெருப்பு இன்னொரு பேர் மேல படும் பொழுது அவர்களுக்குள்ளாகவும் அது பற்றி எரியும். இப்படி பற்றி எரிகிற ஒவ்வொரு நெருப்பும் அநேகருக்கு எழுப்புதல்களை உருவாக்கும், அநேகருடைய காயத்தை சுகமாக்கும், அநேகருடைய வியாதிகளை சுகமாக்கும், அநேகருடைய போராட்டங்களை அதை மாற்றும். ஒரு சிறு நெருப்பு தான் ஒரு காட்டையே எரித்து விடும். அது பற்றி எரிகிற ஒரு நெருப்பாய் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அவரே அந்த நெருப்பை நமக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நெருப்பு நம் மத்தியிலே இறங்கி வந்து நம்மை நிரப்பி அநேகருக்கு விடுதலைகளை உண்டாக்குகிற ஒரு நெருப்பாய் இங்கிருந்து மாறணும். அநேக குடும்பங்களுக்குள்ளாக அந்த நெருப்பு கடந்து செல்லணும். இந்த கூட்டத்துக்கு வர முடியாதபடி இருக்கிறவர்களுடைய இடத்திலையும் அந்த நெருப்பு கடந்து சென்று அங்கே கட்டுண்டவர்களை விடுதலையாக்கி அவர்களை சுகப்படுத்த வேண்டும். எத்தனையோ பேருக்கு ஆசை இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு, ஆனால் வர முடியாதபடிக்கு அநேக தடைகள். நாம் சிறு கூட்டமாய் இருந்தாலும் இந்த கூட்டத்தில் இருந்து எழும்புகிற ஒரு நெருப்பு அநேக இடத்துல எழுப்புதல்களை உருவாக்க வேண்டும். அநேக சபைகளுக்குள்ளாக அது பற்றி எரிய வேண்டும். இது ஒரு அப்போஸ்தலர் ஊழியம். இந்த ஊழியத்தின் மூலமாக அநேக எழுப்புதல்களை கர்த்தர் உருவாக்க வேண்டும். இது அநேக இடங்களுக்கு பற்றி எரிகிற ஒரு நெருப்பாய் மாற வேண்டும். அதற்கு நாம் முதலாவது ஆயத்தப்பட வேண்டும். ஒரு விசை அந்நிய பாஷையில பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு புது அனுபவமாக நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ரபதரலே கேஷந்தர கதரமனதுரோ. குடும்பங்களிலே பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற வல்லமைகள் அறுக்கப்படணும். தேவன் ஆட்சியம் கட்டப்படணும். சமாதானம் உண்டாகணும். தேவனுடைய மகிமை நம் மத்தியிலே அளவில்லாமல் பொழியணும். தடைகள் உடைந்து விழுகிறதாமா. மகனே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானத்தின் ஆவியை நான் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய கரம் உன் மேலே இறங்குகிறது. சரீரத்துல எத்தனையோ போராட்டங்கள் உன் வாழ்க்கையில வந்தது. அந்த போராட்டங்களை எல்லாம் கர்த்தர் ஜெயமாய் மாற்றி இருக்கிறார். சமாதானத்திலே உன் வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார். தடைகள் உடைந்து ஒருவரும் வீணாக்க வேண்டாம். அந்த நேரத்தில் ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஆண்டவரோட பேசுறதுக்காக தான் இந்த கூட்டம். ஏதோ மனிதர்களுடைய பெருமைகளுக்காகவோ மனிதர்களுடைய மேன்மைக்காகவோ அல்ல. ஒரு கூட்ட ஜனம் ஆண்டவருக்காக ஆயத்தப்பட வேண்டும். சரீரம் மாறிக்கொண்டிருக்கிறது. இயேசுவே இறங்கி இருக்கிறார். தரித்திரங்கள் அழிந்து விழுந்திருக்கிற உடலை கடந்துரு கடந்துரு கடந்துர கடதுளை கடவுடு சத்துரு வலை விரித்து கொண்டிருக்கிற
இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அறுக்கப்படாதால சவாதாலோக்கோ மேரா துஷரா கடதுட துடு 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 தொடு 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 பாரதா கபாடா துடு தடவா ஈஷா கடுதுடு தடகட தடகட வா ஷீ குடா துடா டா 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 லி பா 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 ஷீ பாரா துடு தோ 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 ஷீ டே கடா துடு டே துடா டா லா கட துடி கடா துடா மனதுடு கட விடுதலையாக என்று கர்த்தர் சொல்றாரா பாதுடி கடா துடு உடகி கொடுத்தடை கொடுத்தட கடத்துடு மனதுருக்கத்தில்லை கொடுத்துடு தொடும் தொடு தொடு கடுதுளை கடு உடைகிற ஆவியை ஊற்றுகிறது பிசாசு வல்லமைகள் அறுக்கப்படுகிறது அபாஷி கொடு தொலோ நீ கொடு தடைகளை உடைகிறவர் ராபா லாக்கடு துடு விளையறவளா துடிகளை கடதுரி கபா உலகக்கரைகள் அக்கறை குஷக்கரு வேலை சூரியாக்குனதுடு நீ மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை தேவனுடைய கரமுனை முத்தரிக்கிறது சபைகளிலே உண்டாகுகிற ராஜ்யம் உண்டாகிறது அக்கற அபிஷேகது மரணை ஜெண்டரை குடு தட இயேசுவின் கரடா குஷக்கடு தட கடு வேலை குரத்தொட கடந்தரவலத்துடு மணருது தேருது தேவதா துவதலோ சமித்தர தோவல கடந்துடு கடந்தட பாக்கண்டு காரு சக்கடு படுத்தரு தேருல பலாத்துடை கடதி விடு இயேசுவின் நாமத்தினால விடு தேவனுடைய கரத்தினால ரீபாலா கடுதுடு ஆரோது கபடது லேவி குடு பாலா கரபு பிசாசின் சந்தரங்களை எதிர்த்து நிற்பதற்காக தேவகுமாரன் வெளிப்பட்டு இருக்கிறார் தேவகுமாரன் வெளிப்பட்டு இருக்கிறார் அவர் நமக்காக சிந்தின ரத்தம் நமக்காகவே சபைகளிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது எத்தனை வெளிப்படுகிறது தேவராட்சியம் கட்டப்படுகிறது உடைக்கிற ஆவியை கொடுக்கிறவரே ஒருவரும் வீணாய் இந்த இடத்துல அமைதியா இருக்க வேண்டாம் கர்த்தரோடு கூட உருவாடுவதற்காக தான் உங்களை கூப்பிட்டு இருக்கிறார் வல்லமை இறங்கி இருக்கிறதா Eva kushmeko rakta mahotri chikaroko sakara vaturi viku shangaramo உடைந்த இருதயங்களை தேற்றுகிறவரே தேவரோ சம்பளோ கரவோ சங்கரவோ துடிகல மாத்ரிஷ கடந்திருக்கிறது சுமாரசவனோ ரவஷி கரவலோ சிகரவோ கர்த்தநாமம் என் புகலிடமே கர்த்தோடு துதித்திடுவே கர்த்தநாமம் என் புகலிடமே கர்த்தோடு துதித்திடுவே இதுவாயிரே எல்லாமே பார்த்து கொள்வே Yes,
கர்த்தர் இந்த கூட்டத்தை அவருடைய சொந்த ஜனங்களுக்காக உருவாக்கி இருக்கிறார். இது மனிதர்கள் ஏற்படுத்தின காரியங்கள் அல்ல,
இது தேவனுடைய தீர்மானம், இது தேவனுடைய தரிசனம். கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற பந்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பின் தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில இடைப்பட்டு ஆண்டவரே எங்களை நன்மையால் திருப்தி ஆக்கி கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பி இருக்கிறீர்கள். உம்முடைய அக்கினி எங்கள் மேலே இறங்கி இருக்கிறது, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கட்டுகளை எல்லாம் நீர் உடைத்திருக்கிறீர். எங்களுக்கு சமாதானத்தை நீர் உண்டு பண்ணிவிட்டீர்கள். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ போராட்டங்களில் இருந்து எங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே சகோதரி உம்முடைய கருத்திலாக ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைகளாக, ஜனங்களுடைய இருதயத்தில் தொடும்படியான வார்த்தைகளாக வரும்படியா நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, சகோதரியை மறைத்து அவர்களுக்குள்ளாக நீர் மகிமைப்படும்படியாக இது அநேகருடைய கட்டுகளை உடைக்கிற ஒரு வார்த்தைகளாக வெளிவரட்டும். உங்களுடைய ராஜ்யத்திற்கு ஒரு கூட்ட ஜனத்தை ஆயுதப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக வெளிவரட்டும். இந்த ராஜ்யம் கட்டப்படணும். நாங்கள் பிரயாசப்படுகிற பிரயாசங்கள் எல்லாம் உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படவே ஆண்டவரே, கர்த்தாவே, எங்களுடைய பிரயாசங்களை நீர் அறுத்து வைக்கிறீர். ஆண்டவரே, செய்தி நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன வார்த்தைகளை நீர் வைத்திருக்கிறீரோ ஆண்டவரே, அந்த வார்த்தைகளை நீர் வெளிப்படுத்தி நீர் இருக்கிறீர் என்பதை ஜனங்கள் உணரும்படியான காரியங்களை நீர் உருவாக்கித்தார். ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதங்களை உருவாக்கட்டும். இந்த பூமியிலே ஆசீர்வாதங்களை உருவாக்கட்டும், பரலோகத்திலேயும் ஆசீர்வாதங்களை உருவாக்கட்டும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் ஆண்டவரே புறப்பட்டு வர கர்த்தர் கிருபை பாராட்டும். உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.